ஹாய், என்னோட பேர் இர்ஃபான். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம தியாவோட 3D ஹெட்டை வந்து பண்ண போகிறோம். இந்த டைம் வந்துட்டு நம்ம செல்ஃபி டு 3D யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக வேறு சாஃப்ட்வேர் வச்சு எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் இருந்து நான் எடுத்த இமேஜ். ஸோ நம்மக்கிட்ட 2 இமேஜ் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபோட்டோவை வந்துட்டு நம்ம வந்து ஒரு வெப்சைட்டில் போய் போட போகிறோம். ஸோ அந்த வெப்சைட் என்ன பண்ணோன்னா, இதுக்கு ஒரு அவதார் வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ நம்ம எந்த மேனுவல் ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு, அவதார் எஸ்டிகேன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இதை எப்படி சர்ச் பண்ணோன்னா, சும்மா க்ரோமில் போயிட்டு அவதார் எஸ்டிகே டெமோன்னு போடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு அவதார் எஸ்டிகேன்னு ஃபஸ்ட்டாக ஒரு யூஆர்எல் கிடச்சிருக்கும். அந்த யூஆர்எல்குள்ளே போய்க்கோங்க. இதுதான் அந்த வெப்சைட்டு. இங்கே வந்து கிரியேட் அவதார் கொடுத்துருங்க. ஸோ இங்கே கிரியேட் அவதார் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து மேலே நிறையா எக்ஸாம்பிள் ஃபேஸஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு 3D ஃபேஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த இமேஜை வந்து இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு ஃபீமேல் கொடுத்துக்கிறேன். ஏஜ் வந்து அது சின்ன குழந்த தான். இதில் வந்து ஏஜ் ரொம்ப குழந்த ஏஜ் இல்லை. ஸோ அதனால் நான் இருக்கிறதுலே கம்மியாக 10 to 12ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நான் ஜென்ரேட்டுன்னு கொடுத்தோன்னே இங்கே ஃபேஸ் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ ஃபேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% மேட்ச் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இதை பிளெண்டரில் இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். ஸோ நம்ம வந்து இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. இதில் வந்து எஃபிஎக்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக நம்ம இது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் அது எக்ஸ்போர்ட்டிங்னு வரும். டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஜிப் ஃபைலே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா அவதார்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளே நமக்கு வந்து அந்த மாடலோட 3D model.fbxன்னு ஒரு 3D ஃபைல் இருக்குது. இப்போ நான் இதை வந்து பிளெண்டரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் இருக்கிற எல்லா இதையும் டெலீட் பண்ணிட்டு அந்த ஃபைலை வந்து இங்கே ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ நான் இங்கே ட்ராக் பண்ணி போட்டேன். இங்கே இம்போர்ட் FBX கேட்குது, இம்போர்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் பாடி இருக்குது. இப்போ நமக்கு ஃபுல் பாடி தேவையில்லை, ஹெட்டு மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதனால் நமக்கு தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்னென்ன வேணுமோ அதை நான் காப்பி பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு அந்த போன்ஸோடு வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த போன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹைட் பண்ண போகிறோம். ஸோ எதெல்லாம் நமக்கு வேணுமோ அதெல்லாம் கொண்டு போயிட்டு நான் அந்த கலெக்ஷனுக்கு வெளியே போட போகிறேன். ஸோ சும்மா ட்ராக் பண்ணி இங்கே போடுறேன். இப்போ மேலே இருக்கிறது வந்து டூப்ளிகேட் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை டெலீட் பண்ணால் அந்த பொசிஷன் மாறுது. நான் டெலீட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போது நமக்கு வந்து ஃபேஸ் கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணிடலாம். ஸோ டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ வந்து முடி பார்த்திங்கன்னா, முடி வந்து ப்ராப்பராக வரல. இங்கே வந்து ஹேர் கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஹேர் கார்டில் வந்துட்டு எல்லாமே தனித்தனி பிஎன்ஜியாக இருக்கும். நம்ம அதை என்ன பண்ணணும்னா, அந்த எல்லா பிஎன்ஜியும் வந்துட்டு தெரிகிற மாதிரி பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷேடர் எடிட்டர் போய்க்கலாம். ஸோ நம்ம இப்படி போகக்கூடாது டேரெக்டாக. அப்படி இந்த இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஷேடர் எடிட்டர் போய்க்கலாம். ஸோ இதில் வந்து ஆல்ஃபா கனெக்ட் ஆகிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ நம்ம இங்கே வந்து ஆல்ஃபா பார்த்திங்கன்னா அது ஆல்ரெடி கனெக்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ நம்ம ஷேடர் எடிட்டரில் எதுவும் மாற்றணும்னு அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ஃபா வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த நோடு போய் ஆல்ஃபாவில் கனெக்ட் ஆகுது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்போ வந்து நம்ம ரைட் சைடில் தான் எங்கேயாச்சும் பார்க்கணும். இப்போ இந்த வியூ போர்ட் டிஸ்பிளேயில் முதல்ல வந்து வியூ போர்ட் டிஸ்பிளேயில் தான் அந்த ஆப்ஷன் இருக்கும். ஆல்ஃபா ஹேஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அதை மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எனேபிள் பண்ணால் எல்லா பிஎன்ஜியுமே நமக்கு வந்து ஃபுல்லாக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் வந்து ஃபுல்லாக தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஹேருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஷேடிங் கொடுக்கணும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டாலிக் வந்து ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ரஃப்னஸும் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அதனால் ஹேர் வந்து ஃபுல்லாக கருகருன்னு கருப்பாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நார்மலில் இருக்குது. நார்மலில் வந்துட்டு அந்த ஹேர் கட்டை செலக்ட் பண்ணிவிட்டு
ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா நம்ம மெட்டாலிக்கும் அது பேர் என்ன, ரஃப்னஸும் வந்து ஃபுல்லாக இருக்கிறனால நமக்கு அதில் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ரஃப்னஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த வேர்ல்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த முடியில் விழுகுது. ஸோ இப்போ வந்து நீங்கள் போயிட்டு அந்த ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த முடியோட டீட்டெயில்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து இப்படி ரொம்ப பளபளன்னு வைக்கக்கூடாது முடியை. கொஞ்சம் வந்து ரஃப்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு மெட்டாலிக் கொஞ்சம் கம்மி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வியூ போர்ட்டில் கொஞ்சம் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். இது ரியலாக ரெண்டர் பண்ணால் இதை விட நல்லாவே தெரியும். சரி, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து ஹேர் வந்து அந்த இமேஜில் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து ஹேர் செட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸோட ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த இமேஜை பார்த்து நம்ம ஃபேஸோட ஷேப்பை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸோட ஷேப்பை மாடிஃபை பண்ணுறதுக்கு ஸ்கல்ப்டிங் போய்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ மாடலை கிளிக் பண்ணிட்டு ஸ்கல்ப்டிங் போய்க்கலாம். அந்த முடி வந்துட்டு கொஞ்சம் லேக் ஆகுது. ஏன்னா அங்கே நிறையா ஐட்டம்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் லேக் ஆகுது. ஸோ இப்போதைக்கு நம்ம முடியை வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேக்னஸ் தெரியும். ஸோ அந்த லேக்னஸை போக்குறதுக்கு நம்ம முடியை வந்துட்டு இப்போதைக்கு அந்த வியூ போர்ட்லேருந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த இமேஜை பார்த்து நான் வந்து இப்போ அந்த ஷேப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறேன். ஓகே, இப்போ ஃபேஸோட ஷேப் வந்து நம்ம மாற்றிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா முடி பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு முடி வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து பிஎன்ஜி வச்சே நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இமேஜ் தான் வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா நம்ம வந்து அந்த அந்த இமேஜில் இருந்து இங்கே ஃபஸ்ட் அந்த டெக்ஸ்சரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிட்டு முடியை வந்துட்டு அதே அந்த ஹெட்டு எந்த ஆங்கிளில் இருந்துச்சோ அதே ஆங்கிளில் இப்போ நான் இந்த ஹெட்டை வைக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து அந்த டெக்ஸ்சரை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜை நம்ம அங்கே இம்போர்ட் பண்ணோம். இதுக்கு வந்துட்டு ரைட் சைடில் லாஸ்ட்டாக ஒரு டூல் இருக்கும், அதுக்கு போய்க்கோங்க. இதில் ப்ளஸ் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டெக்ஸ்சரில் போயிட்டு வியூ பிளேன்லேருந்து ஸ்டென்சில் மாற்றிட்டு இமேஜ் ஆஸ்பெக்டை ஒரு வாட்டி கிளிக் பண்ணணும். இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து நமக்கு அந்த வியூ போர்ட்டில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அதே ஆங்கிளில் வச்சு அதுக்கு மேலே அந்த முடி இருக்கிற இடத்துல மட்டும் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஐப்ரோஸ்க்கு இருந்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் அதை பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணது ரஃபாக தான் விழுகும். நம்ம வந்து இதை ஃபோட்டோஷாப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது மேலே கீழேயும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இந்த இமேஜை வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சேவ் ஆஸ் கொடுத்துட்டு அதே ஃபோல்டரில் போயிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு ஒரிஜினல் இமேஜ் வந்து வேணும். அதனால் நான் வந்து அன்டூ பண்ணிவிட்டு அந்த ஒரிஜினல் இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ அன்டூ பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஒரிஜினல் இமேஜையும் நம்ம ஒரு வாட்டி சேவ் பண்ணிக்கலாம். இங்கே நான் வேறு நேம் வச்சு சேவ் பண்ணிக்கிறேன், இல்லைனா அது ரீப்ளேஸ் ஆகிரும்.
ஸோ இப்போ நம்ம 2 இமேஜ் வந்து சேவ் பண்ணியிருக்கோம். ஒன்று ஒரிஜினலு, இன்னொன்று வந்துட்டு அந்த ஹேர் வச்சு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப் இன்னும் லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதே ஸ்கின் டெக்ஸ்சருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் ஹேரை வந்துட்டு இன்னும் தெரிகிற மாதிரி நான் வந்து ஹேர் மாதிரியே நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு செக் பண்ணிடலாம். ஸோ இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ பிளெண்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது மெட்டீரியல் டேப் போய்க்கோங்க. இதில் வந்து பேஸ் கலர் இருக்கும். இதில் இந்த ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த புது டெக்ஸ்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து செகண்ட் இமேஜ் தான் புதுசு. ஸோ இப்போ இங்கே வந்து ஹேர் வந்துடுச்சு. ஆனால் வந்துட்டு நம்ம ஹேர் வந்து பக்காவாக கரெக்டாக வரல. இது கொஞ்சம் வந்து அலைன்மெண்ட்டே தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் சென்டரில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேப் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சைட்லேயும் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணணும் ஹேரை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் ஃபோட்டோஷாப் போயிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு செக் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ அதே இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சென்டர் இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ பிளெண்டர் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி ஃபேஸை கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணி சென்டர் இமேஜை செலக்ட் பண்ணிடலாம். இப்போ திக்காயிருச்சு. ஆனால் லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நமக்கு ரொம்ப ஹைட்டாக போகிற மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நான் ஹேர் டூல் எடுத்துகிட்டு அங்கே வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் அது அதே மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ ரைட் சைடில் வந்து நம்ம கொஞ்சம் டார்க் ஆக்கிடலாம் இந்த இடத்த. ஸோ நான் இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிட்டு அந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக பண்ண போகிறேன். ஸோ டார்க்கான பெயிண்ட் எடுத்து அது மேலே ஃபுல்லாக அடிக்க போகிறேன். இதை கீழே கொண்டு போயிடலாம் இந்த லேயரை. ஸோ ஆல்ரெடி கீழே தான் இருக்கேன். ரொம்ப கருகருன்னு அடிக்காமல் ஓரளவுக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் ஃபில் ஆகிற மாதிரி அடிச்சு விட்டுறலாம்.
ஓகே, அந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கியாச்சு. இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்து அங்கே கொடுத்துடலாம் நம்ம. ஸோ நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ பிளெண்டர் போயிட்டு அதே மாதிரி இமேஜை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி உங்களோட 3D ஃபேஸை பண்ணோன்னா மைனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட 3D ஃபேஸை க்ரியேட் பண்ணுறேன்.